இது நிச்சயமாக வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஊடகத்தினுடைய ஃபெயிலியர் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதில் என்னென்னா, இதில் ஊடகத்தை பார்த்து வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க கூகுள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஊடகத்தை பார்த்து மருத்துவரை நம்பாமல் இந்த பார்க்கக்கூடியதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் ஆஃப் த சொசைட்டி, அதாவது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு எதிர் விளைவாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் தமிழக அரசும் சரி மைய அரசும் சரி நிறைய மருத்துவர்களை நியமித்திருக்கிறார்கள். பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிறுவனம்னு இருக்குது தமிழக அரசிற்கு கீழே. எல்லாருக்கும் எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. எந்த ஊர் சிற்றூராக இருந்தாலும் அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சித்த மருத்துவரை நிச்சயமாக பார்க்கக்கூடிய அளவில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் அதுகளுக்கு வந்து கட்டணமில்லாத ஒரு சேவையை வந்து தமிழக அரசு செய்து வருகிறது. அவங்களை போய் நேராக பார்த்து இந்த சித்த மருத்துவர்கிட்ட ஏதாவது ஒரு குறிப்பு இருந்ததுன்னா அவர்கள்ட்ட கேட்டு பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மக்கள் முதல்ல இதில் தெரிஞ்சுக்கணும். ஒரு சித்த மருத்துவராக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அனுபவ அறிவு அப்படிங்கிறது வேறு, கல்வி நிலையத்தில் படிக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த கல்வி நிலையத்தில் படித்தவர்களுக்கு அனுபவ அறிவு, அவர்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்டேருந்து வந்த நாலேஜ், இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு அறிவியல் கூடமாக ஒரு சித்த மருத்துவர் இருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்கிட்ட போய் நம்ம கேட்கறத விட்டுட்டு தாமாக யூடியூப்பை பார்த்து ஒரு வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம் சமூகத்தினுடைய ஒரு அவல நிலையாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இனி ஒரு நிகழ்வு இது போல நிகழாமல் இருப்பதற்கு முறையான படித்த மருத்துவர்களை அணுகுவது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி இறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவலாக இருக்கிறது. வெண்காரம்ங்கிறது வந்து மருத்துவத்துறையில் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுங்க. அதாவது வெங்காரத்தை நம்ம அப்படியே கொடுக்கறது இல்லை, வெங்காரத்தை சுத்தி பண்ணுறதுன்னா மெத்தடாலஜிக்கல் பியூரிஃபிகேஷன். அந்த வெங்காரத்தை சில மூலிகை சாறில் ஊற வைக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இரும்பு வனலில் போட்டு வறுக்கிறது, இந்த மாதிரியான பல நிலைகளை தாண்டி சுத்தி முறை பியூரிஃபிகேஷன். அந்த பியூரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து மெடிசன் ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மெடிசன் ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு வெங்கார பற்பம், வெங்கார செந்தூரம் அப்படிங்கிற மாதிரியான இது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஹை ஆர்டர் மெடிசன். ஹை ஆர்டர் மெடிசன் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்திடக்கூடாது. அதாவது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ், வீட்டு வைத்தியம் அப்படிங்கிறது வேற, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு WHO அங்கீகாரம் பண்ணியிருக்குது. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்ம சுயமாகவே நம்மை வாழ்வியல் மாற்றத்தின் மூலமாகவும் உணவை மாற்றுக்கிறதன் மூலமாகவும் நம்மை நாம் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை. அதுக்கு கீழே இந்த வெங்காரம் வரல அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டமான உண்மை. இந்த வெங்காரம் அப்படிங்கிறது முறையான மருத்துவ ஆலோசனையோடு வழங்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். இதுல நிறைய ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. இந்த ப்ராசஸிங் மெத்தடுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்டே ஒரு வழிமுறை காட்டி புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்குது. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான கீழே நிறைய புத்தகங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்குது. அந்த புத்தகத்தின் வழிப்படி அந்த மருந்து செய்திருந்தால் மட்டுமே முறையாக ஒரு சித்த மருத்துவ கடைகளில், மருந்து கடைகளில் விற்க முடியும். அதையே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு சித்த மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் அந்த வெங்கார புஷ்பத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதனுடைய அளவு என்பது, அதாவது முறைப்படி இவ்வளவு ப்ராசஸிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ராசஸிங் முடிவில் அதனுடைய அளவு அப்படிங்கிறது அந்த இலக்கியத்தில் சொல்லக்கூடிய அளவு, ஒரு அரிசி அளவு அல்லது ஒரு குன்றிமணி அளவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வழக்கத்தில் இப்போ இன்னைக்கு மாடர்ன் அளவீடு படி பார்க்கும்போது 65 மில்லிகிராம், 125 மில்லிகிராம், 200 மில்லிகிராம் அளவிற்கு கொடுக்கலாம். அதாவது ப்ராசஸ் பண்ணி அதை பியூரிஃபை பண்ண முடிந்த மருந்தை பற்றி நான் பேசுகிறேன். ரா வெங்காரத்தை இல்லை. பொதுமக்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, நெல்லை நம்ம அப்படி சாப்பிட முடியாது, ஏன் அரிசியை கூட அப்படியே சாப்பிட முடியாது. இப்போ நெல் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய ப்ராசஸிங் மெத்தட் இருக்குது. நெல்லை வந்து தண்ணீரில் ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் வந்து அதை புழுங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தோல் நீக்கிறது, அதுக்கப்புறம் அரிசியான பிறகு அரிசியை வந்து ஊற வச்சு சோறாக பொங்கி அல்லது ஊற வைத்து அரைத்து இட்லியாக செய்கிறது. இட்லி என்பது உணவு, நெல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரா மெட்டீரியல். அந்த வேறுபாடை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். வெங்காரம் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல், வெங்கார புஷ்பம் அப்படிங்கிறது வந்து முடிந்த மருந்து. ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே ஒரு நெல்லை வந்து எவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு
டாக்ஸிக் மெட்டீரியல் இருந்து அதை அமிர்தமாக மாற்றக்கூடிய கலை அப்படிங்கிறது மிக உயரிய சித்த மருத்துவ கலை. இந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றக்கூடிய நிலையில உள்ளவர்கள் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள். அதை ரொம்ப காலமா 2000-3000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த விஷயத்தை இன்னைக்கு கல்வி முறைப்படி முறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி நிறுவனங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வெங்காரம். இது வேறு, அதாவது ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுக்கே தெரியுங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த விஷயத்தை நானும் கூட பார்த்தேன். சித்த மருத்துவம் விஷமாகிறதா அப்படிங்கறது ஒரு கேப்ஷன் போட்டு அவங்களுடைய நம்பரை கூட்டுறதுக்காக ஒரு சித்த மருத்துவத்தை பழி சொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல பார்க்க முடியும்? இவர்களை எல்லாத்தையுமே நாம சமுதாயத்திற்கு எதிரிகளாக தான் பார்க்கணும். இவங்க அந்த வெங்காரத்தை விட விஷமிகளாக தான் நான் பார்க்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இது ஒரு கோபத்துல சொல்லல. இது இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம மக்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக சித்த மருத்துவம் விஷமாகிறதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பல அச்சுறுத்தலான நிலைகளில் இருந்து மக்களை காப்பாற்றியது சித்த மருத்துவம் அப்படிங்கிறது கடந்த 40 ஆண்டுகள்ல தெரியும். HIV, எய்ட்ஸ், ரொம்ப சிக்கலான கல்லீரலை தாக்கக்கூடிய வைரஸ் நோய்கள், அதே மாதிரி டெங்கி, சிக்கன்குனியா, அதை தாண்டி சமீபத்தில் வந்த கோவிட் வரைக்கும் மிகச்சிறந்த முறையில் மக்களினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் சித்த மருந்து உதவியா இருந்தது அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஸோ இது மாதிரி ஒரு நிலையில சித்த மருத்துவம் விஷமாகிறதா அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் மாதிரி ஒரு தலைப்பை போட்டு பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்காக செயல்படக்கூடிய செயலாக தான் பார்க்கணும். ஏன்னா இதுல முறைப்படுத்தப்பட்ட அந்த ஊடகத்தை முறைப்படுத்துறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இவர்களை முறைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அந்த வெங்காரத்தை தவறா சொன்ன அந்த யூடியூபையும் நம்ம முறைப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடு நிறுவனம் அப்படிங்கிறது மைய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. இலவசமாக மருந்து கொடுக்கறதும் சரி, மருத்துவ ஆலோசனை வழங்குவதற்கும் சித்த மருத்துவர்கள் ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கிறாங்க. ஸோ இதை முழுமையா பயன்படுத்துறதுக்கு இந்த ஊடகம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். இந்த ஊடகம் சித்த மருத்துவத்தை முறைப்படி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு, வலு சேர்ப்பதற்கு தான் அது உதவியா இருக்கணுமே தவிர சித்த மருத்துவத்தின் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் அதாவது எதிர்மறையான விளைவுகளையும் இந்த ஒரு தலைப்பின் மூலமாக கொடுக்கிறது அப்படிங்கிறது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சித்த மருத்துவ கல்லூரிகள், சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள், சித்த மருத்துவத்தின் ஒரு தலைமை மருத்துவமனை, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனை, இதுல உள்நோயாளிகள் இருக்கிறாங்க, வெளி நோயாளிகளாகவும் பார்த்துட்டு போறாங்க. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தில் இருக்குது. இதுல ஒரு நாளைக்கு அங்க பயனடையக்கூடிய சித்த மருத்தை பயன்படுத்தக்கூடிய நோயர்களினுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2500 ஒரு வருடத்தில். அவருடைய ஆவரேஜ் கால்குலேஷன். இப்போ போன வாரம் வேற ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருக்கும் போது கூட பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்திற்கு 8 லட்சம் பேர் அந்த மருத்துவமனைக்கு ஓபியா மருந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. 56,000 உள்நோயர்கள் அந்த மருத்துவமனையை பயன்படுத்தி பயனடைந்து வருகிறார்கள். பல்வேறு அச்சுறுத்தலான நிலைகள், சாதாரண ஒரு நிலையிலிருந்து கேன்சர் மாதிரியான நோய் நிலைகளுக்கு அவர்களுடைய ஓபியில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஊடகத்துல வெளிப்படுத்தி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். பாதுகாப்பான சித்த மருத்துவம் என்பது ஒரு இடத்துல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அரைகுறையான அறிவை பயன்படுத்தி கொண்டு ஊடகத்தின் வழியாக விளம்பர தேடல் அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இதுல எதை ஊடகம் மக்களுக்கு கொண்டு செலுத்துகிறது என்பதில் ஊடகத்தின் நேர்மைத்தன்மையும் சமுதாய அக்கறையும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மெடிக்கல் ஷாப்ல வாங்கினது இல்லை வெங்காரம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும், இது ரா மெட்டீரியல் ஷாப்ல வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ஓடிசி, நீங்க சொன்ன மாதிரி ஓடிசி, ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் சொல்லிட்டு அலோபதிக்லையும் இருக்குது. நம்ம மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமலே பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், அதுக்குன்னு முறையான ஆக்ட் இப்போது இது வரைக்கும் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஓடிசி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் சில மருந்துகள் மருத்துவ சீட்டு இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நவீன மருத்துவத்திலும் இருக்கிறது, சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது. அப்ப அந்த சித்த மருத்துவத்தில் வெங்காரம் என்கிறது மருத்துவ சீட்டு இல்லாமல் கொடுக்கவே முடியாது. வெங்கார பஷ்பம் எழுதியிருந்தாலும் கூட
அல்லது வேறு சில மருந்துகள் எழுதியிருந்தாலும் கூட அந்த மெடிக்கல் ஸ்டோரில் வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது மருத்துவ பரிந்துரை இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி மருத்துவ பரிந்துரை இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தனி. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இது ரா மெட்டீரியல் ஷாப். ரா மெட்டீரியல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தணிக்கை இல்லை இது வரைக்கும். யார் போய் எந்த மருந்து கேட்டாலும் அதை வாங்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு ஒரு தணிக்கை, அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமா இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டும். யார் போய் கேட்டாலும் இந்த வெங்கார மாதிரியான அல்லது படிகார மாதிரியான அல்லது ஒரு பெரிய பொருட்களை வழங்குறது அப்படிங்கிறது முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா. ஏன்னா மெடிக்கல் ஷாப்ல இப்போ இது வரைக்கும் நடக்கிறது இல்லை. அதாவது முடிந்த மருந்துகள் வெங்கார பஷ்பம் அப்படிங்கிறத வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்க முடியாது. ஆனால் வெங்காரத்தை நாட்டு மருந்து கடைகள், அது ரா மெட்டீரியல் ஷாப்ஸில் போய் வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. அதனால தான் இந்த தவறு நடந்தது. இதை முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எங்களுக்கும் கிடையாது.